நம்பிக்கையை வஞ்சித்த உறவு, எங்க அப்பாவின் உழைப்புக்கு கிடைக்குமா நீதி? மக்களே, இது சினிமா கதை இல்லை, இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. இன்றைக்கு உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஆலோசனை எனக்கு ரொம்ப முக்கியம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு என் அப்பா தன்னுடைய முழு வாழ்க்கை உழைப்பையும் சேர்த்து எங்கள் சொந்த உறவினரிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்கினார். அந்த காலத்தில் உறவுதானே நம்பிக்கையே ஆவணம் என்று நினைத்து எழுத்து பத்திரம் எதுவும் வாங்கவில்லை. பணம் மட்டும் முழுமையாக கொடுக்கப்பட்டது. நிலத்தை வாங்கியது என் அப்பாதான், ஆனால் ஆவணம் இல்லை. அதன் பிறகு அந்த நிலத்தை எங்கள் குடும்பமே பயிரிட்டு வந்தோம் கடந்த 20 ஆண்டுகளாக. அந்த நிலத்தில் விவசாயம் செய்து எங்கள் குடும்பம் வாழ்ந்து வந்தது. ஒரு கட்டத்தில் எங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் எங்களால் பயிரிட முடியவில்லை. அதனால் அந்த நிலத்தை போக்கியம் ஆக வேறொருவருக்கு பயிரிட கொடுத்திருந்தோம். அவரும் கடந்த 10 வருடமாக பயிரிட்டு வருகிறார். இதற்கிடையில 3 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க அப்பா இந்த உலகத்தை விட்டு சென்றார். அப்பாவுடன் சேர்ந்து அவருடைய கனவுகளும் அவருடைய உழைப்பும் மண்ணுக்குள் போய்விட்டது போல. அப்பா இறந்த பிறகு நியாயமான முறையில் நிலத்தை என் பேருக்கு மாற்றி கொடுக்க சொன்னோம். அப்பொழுதுதான் உண்மையான முகம் வெளியில் வந்தது. உங்களிடம் ஆவணம் இல்லை, உங்களுக்கு சம்பந்தமில்லை, நிலம் எங்களுடையது என்று அந்த உறவினர் இன்றைக்கு மறுக்கிறார்கள். மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த நிலத்தின் இன்றைய மதிப்பு சுமார் 13 லட்சம் ரூபாய். அதுவும் எங்கள் நிலம் NLC அருகில் இருப்பதால் எதிர்காலத்தில் அதன் மதிப்பு பல மடங்கு உயரும் வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் அவர்கள் இன்றைக்கு நிலத்தை ஒப்படைக்க மறுக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு பணம் வாங்கினார்கள். அந்த பணத்தில் அவர்கள் வாழ்க்கை ஓடியது. இன்று உன் அப்பா வாங்கியதற்கு சாட்சி இல்லை, உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். என் அப்பா ஒரு நாளில் பணக்காரர் ஆகவில்லை. ஒவ்வொரு ரூபாயும் வியர்வையும் உழைப்பும் தான். அந்த உழைப்பின் பயன் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்காமல் உறவினர் கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். இது சட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, இது நம்பிக்கையின் கொலை, உறவின் துரோகம், ஒரு மனிதனின் வாழ்க்கை உழைப்பை அழிக்கும் செயல். என் அப்பா உயிர் போகும் கஷ்டமான நேரத்தில் கூட அதை விற்கவில்லை. ஏனென்றால் உனக்கு தேவைப்படும் என்று சொல்லி அவர் உடலை வருத்தி இந்த நிலத்தை பாதுகாத்தர். இதை எப்படி முறையாக வாங்குவது என்று எனக்கு தெரியலவில்லை. மற்ற உறவினர்களும் அது அவ்வளோதான் போனதுதான் என்று சொல்லி உதவவில்லை. அதனால்தான் இந்த வீடியோவை நான் உங்களிடம் வைக்கிறேன். மக்களே, இது போன்ற சூழ்நிலையில் என்ன செய்யலாம்? நியாயம் கிடைக்க எந்த வழி இருக்கிறது என்று உங்கள் யாருக்காவது தெரிந்தால் சொல்லுங்கள். எங்க அப்பாவின் உழைப்பை எப்படி காப்பாற்றலாம்? உங்களுடைய ஒரு கருத்து, ஒரு ஆலோசனை, ஒரு வழிகாட்டுதல் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். உழைப்பால் வாங்கிய நிலம் உறவால் பறிக்கப்படக்கூடாது. என்னால் முடிந்தவரை முயற்சி செய்துவிட்டேன் மக்களே, ஒன்றும் முடியவில்லை. அவர்கள் தர மறுக்கிறார்கள். நான் மட்டும் இல்லை, இதில் போன்று நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் எல்லாமே NLC வந்த பிறகுதான். இப்படி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏதாவது வழி இருக்கான்னு, இல்லையான தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதை ஒரு குடும்பத்திற்கானது இல்லை. இதுபோன்று பல குடும்பங்கள் நாளை சந்திக்கப் போகும் உண்மை கதையாக இருக்கலாம். நீதி கிடைக்குமா?